ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி முதல் போராட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி அடைஞ்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட்டு பேப்பர் லீக் ஆனதுக்கு ரெஸ்பான்சிபிளாக ஏற்று எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்து இந்த இதில் ரெசிக்னேஷன் பண்ணணும். அதுவும் இல்லாமல் 3 டிமாண்ட் வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க யார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் யார் இறந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இறந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நிதி உதவி கொடுக்கணும். அதுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து பரிசீலனை செய்கிறாங்க. இம்மிடியேட்டாக வந்து தர்மேந்திர பிரசாத் வந்து ரெசிக்னேட் பண்ணிட்டாரு. 3வது கோரிக்கை, யார் யார் போராட்டம் பண்ணாங்க இங்கே அதர் ஸ்டேட்ஸில் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு வந்து இது கேஸ் எல்லாம் எடுத்து விட்டுறணும், கேஸே போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து அதுக்கு ஓகே, நாங்கள் எந்த கேஸும் போட போகிறதில்ல அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு யூத்தோட வெற்றின்னு சொல்லலாம். வெற்றின்னு சொல்கிறத விட என்னன்னு சொல்லலாம்னா, ஒரு பயம் உண்டாகும். மக்கள் எதிர்த்து எப்போ வந்து யூத்துன்னு இல்லை, எல்லா ஓவரால் மக்கள் எப்போ எதிர்த்து கவர்மெண்ட் ஏதாச்சும் தப்பு நடந்தால் கேட்குறாங்கன்னா, அக்கௌண்டபிளாக ஹெல்டு பண்ணுறாங்கன்னா எல்லாரும் பயப்படுவாங்க நேஷன் வைடு. அதே மாதிரி இது வந்து பெரிய ஸ்டேஜில் பெரிய இதில் நீட்டு வினாத்தாள் லீக் ஆனதில் அதே மாதிரி வந்து நம்ம கவர்மெண்ட்டையும் சில இதில் வந்து பாராட்டணும். நல்லது இருந்தால் நல்லதையும் சொல்லணும், கெட்டது இருந்தால் கெட்டதையும் எடுத்து நம்ம மக்கள் வந்து சுட்டி காமிக்கணும். என்ன இதில் மிஸ்டேக்னா, பேப்பர் லீக் ஆனது தெரிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அது தெரியாத மாதிரி அப்படியே விட்டுருந்தா யாருமே இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. ஆனால் கவர்மெண்ட் வந்து பேப்பர் லீக் ஆயிடுச்சு, இதில் வந்து அதுலேயும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட பாதிப்பாங்க. ஏழை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ் 25 லட்சம் அந்த மாதிரி பேப்பரை கொடுத்துட்டு வாங்கினதா சொல்லப்படுது. ஏழை ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே வராமல் போயிருக்க முடியும். ஏன்னா மார்க் பேஸில் இது பண்ணுறதுனால, செலெக்ஷன் பண்ணுறதுனால அதை அறிஞ்சு கவர்மெண்ட் வந்து உடனே வந்து எக்ஸாமை கேன்சல் பண்ணி ரெஸ்பான்சிபிள் பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து காரணம் வந்து அதான் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஃபுல் பண்ணுறது உள்ள எப்படியாச்சும் கொஸ்டின் பேப்பர் எடுத்து இவ்வளோ காசுக்கு விற்று இந்த மாதிரி இப்போ வந்து டொனேஷன் கோட்டாவெல்லாம் கம்மியாயிடுச்சு இல்லைங்களா, அதுக்காக தான் இது வந்து இந்த பேப்பர் லீக் வந்து நடந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த சிஜேபி வந்து வேறு லெவலு. அவர் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்லேருந்தே நான் என்னோடய இதுக்கு வந்து அக்கௌண்டபிள் எடுத்துக்கிட்டேன். நீட்டு பேப்பர் லீக் ஆனதுக்கு அதுக்கான ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் எப்பவுமே யாருக்குமே பயந்து ஓடலை. இப்போ ஏன் ரெசிக்னேஷன் பண்ணுறேன்னா, நம்ம யங்ஸ்டர்ஸோட முயற்சி வந்து எப்படின்னா தீய சக்திகள் பல அப்படின்னா யாரும் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மற்ற அதர் பார்ட்டிஸை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. அவர் வந்து நம்மளை வந்து யூனிட்டியை வந்து பிரிக்க பார்க்குறாங்க, கலவரத்தை உண்டு பண்ண பார்க்குறாங்க நம்ம கட்சிக்கு எதிராக அப்படின்னு சொல்லி, அதனால நான் ரிசைன் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம ஸ்ட்ரென்த்தோட, நம்மளோட இந்தியாவோட பேக் போன் அந்த மாதிரி சொல்லி அவங்க டயத்தை நான் இனிமேல் வேஸ்ட் பண்ண முடியல, நான் பொறுப்பேற்று நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து சிஜேபி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து நமக்கு கிடைச்ச வந்து முதல் பெரிய வெற்றி. அதனால வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் இதுக்கு மாதிரி பல அகிடேஷன் காமிப்போம், எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் அகம்பாவம் நடக்குதோ, இந்த மாதிரி எங்களோட யங்ஸ்டர்ஸ் பொதுமக்கள் வந்து முயற்சி பண்ணி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாராட்டக்கூடிய விஷயம்தான். உண்மையாலுமே கிரேட் இல்லைங்களா? ஒரு சாதாரணமாக கட்சியாக ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க சென்ட்ரல் பேஸ்லேயே போட்டிருக்கிறாங்க. டே 1 வந்து இக்னோர் பண்ணுவாங்க, அடுத்து வந்து டே 5 வந்து உங்களை பார்த்து சிரிப்பாங்க, டே 20 வந்து தே ஃபைட் யூ, அடுத்த டே 25 விக்ட்ரி, நீ வந்து விக்ட்ரி பார்த்து போவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனால ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாங்க, போட்டிருந்தாங்க. உண்மைதாங்க. ஃபஸ்ட் நாள் வந்து யாருமே உங்களை கண்டுக்க மாட்டாங்க. செகண்ட் நாள் வந்து யாராங்க சும்மா போராட்டம் பண்ணிக்கிட்டு கிடக்கிறாங்க சுப்பையா அப்படின்னு நினைப்பாங்க. 3வது நாள் என்னடா எவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணிட்டாங்க, இவங்களை எப்படியா ஸ்டாப் பண்ணுவோமோ அடிப்பாங்க, அதுக்கும் மசி இல்லையா அந்த இவங்கள வந்து சரி வேறு ஆப்ஷனே இல்லை, நாங்கள் இவங்கள்ட்ட சரணடைஞ்சிருவோம், தப்பு நம்ம மேலே அப்படின்ட்டு தப்புக்கு நோக்கி உள்ளே போயிடுவாங்க. இப்போ வந்து
ஆல்மோஸ்ட் 40 நாள் கிட்ட வந்து 49 நாள் கிட்ட வந்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அந்த சோனம் சாங்வாங்குங்கிறவர் பட்னி கிடந்து உண்மையாலுமே உண்ணாவிரதம் போராட்டம் இருந்து உடம்பு ஹெல்த் கண்டிஷன் இதாகி அகிம்சை வழியில் முக்கால்வாசி ட்ரை பண்ணாங்க. எங்கே வந்து பிரச்சனையாச்சு அப்படின்னா அந்த பார்லிமெண்ட்டை நோக்கி போகலாம் அப்படின்னு போனப்போ தான் இவங்களும் அட்டாக் பண்ணாங்க. அது வந்து வன்முறையாளர்னு சொல்கிறாங்க. போலீஸும் அடி வாங்கியிருக்கிறாங்க. போலீஸ் இவங்களை அடிச்சிருக்கிறாங்க. அது கூட்டத்துக்குள்ளே வந்தது வன்முறையாளர், அதெல்லாம் விசாரித்தாதான் தெரியும். அங்கே தான் முட்டு மோதல் கொஞ்சம் கிளாஸ் ஆயிடுச்சு. உன்னிமேல் கவர்மெண்ட்டு வந்து உன்னிலிருந்து கொஞ்சம் பயப்படும் மக்களை பார்த்து. ஏன்னா உன்னிலிருந்து இப்போ எல்லாம் பிரைப் இருந்ததுக்கு இப்போ பிரைப் கம்மியாகிக்கிட்டே வந்துருச்சு. ஒன்றே எல்லா ஸ்டேட்லேயும் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி பிரைப் வந்து கம்மியாகும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா வந்து குரோத்தை நோக்கி போக போகுது. அதே மாதிரி சோசியல் மீடியாஸ் இதுலையெல்லாம் எல்லாமே உன்னை வந்து லஞ்சம் வாங்க பயப்படுவாங்க. ஓப்பனாக இருப்பாங்கன்னா கோர்ட்டில் கேஸ் வரும். அதனால வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே வந்து மக்களை பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீ வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆனால் இன்னும் நிறையா பிரைப்ஸ் கரப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து சில இடத்துல இருக்குது. அது வந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். நம்மளும் பப்ளிக்ஸும் பொதுமக்களும் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது நம்மளும் ப்ராப்பராக குப்பை தொட்டியில் போடுறது, எச்சி ரோட்டில் துப்புறது, பப்ளிக் டாய்லெட்லாம் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, கூலிப்பு வச்சுட்டு துப்பி விடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக நம்மளும் இருந்துக்கணும். கவர்மெண்ட் இப்போ பஸ் கண்டக்டர்ஸ் இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட ரூடாக பேசாமல் கைண்டாக பேசணும். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் நல்லா பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். பொலிட்டீஷியனும் மக்கள் குறையை ஏற்றுக்கணும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து பல கோரிக்கை வைக்கிறோம். நானும் ஒரு யங்ஸ்டர்ஸாக, அதனால வந்து அப்போனா தான் நமக்கு க்ரோத்து கூட அடுத்த பெர்ஸ்பெக்டிவ். இதில் வந்து ரைட்டு தப்புனா சிஜேபி மேலே தான் ரைட்டு. தமிழ்நாட்டிலலாம் நீட்டவே ஃபுல்லாக கேன்சல் பண்ணணும் அப்படின்ட்டு சிலர் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. சிலர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க நீட்னால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நம்ம ஒப்பீனியன், இதில் வந்து கவர்மெண்ட்டில் என்ன பாராட்டக்கூடிய விஷயம்னா, கவர்மெண்ட்டும் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த லீக் ஆனது வந்து தெரிஞ்சவொடனே அந்த எக்ஸாமவே கேன்சல் பண்ணிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ வந்து பணக்கார ஸ்டூடெண்ட் அந்த இன்ஸ்டியூஷன் தான் உள்ளே இருக்கிற ஒரு ஆளை வந்து பிரைப் பண்ணி அந்த கொஸ்டினை வெளியே வாங்கி ஒருத்தருக்கு 25 லட்சம் ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டினை தரணும் அப்படின்னா, பணக்காரங்கள் பணக்காரங்களாக இருப்பாங்க, படிக்க முடியாது. இந்த 25 லட்சம் கெப்பாசிட்டி உள்ளவங்க தான் அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கி அப்புறம் அவங்க அப்படியே குரூப்பில் அது எதில் லீக் ஆகி போயிருக்கு. இதுதான் ரீசனு. அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டுன்னு ஃபுல்லாக பேன் பண்ணணும். அந்த மாதிரி அதை தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து என்ன வர்ற கான்சிக்வன்ஸ் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எல்லாமே செலவு தான், டபுள் செலவு தான். இருந்தாலும் எக்ஸாமை வந்து இது பண்ணாங்க. அது வந்து கவர்மெண்ட்லேருந்து பாராட்டக்கூடியது. அது உனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த காக்ரோச் பார்ட்டி வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இது ரெண்டு சைடுமே பாராட்டக்கூடிய விஷயந்தான். கவர்மெண்ட்டும் இப்போ நீட்டே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னா ஸ்டேட் வைஸாக டிவைட் ஆயிரும். அப்புறம் வந்து நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி நிறையா ப்ரைவேட் காலேஜஸ் வந்து கோட்டா சீட்டு வந்து நிறையா கொடுப்பாங்க. அந்த மாதிரி சிலபஸ் வந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லாக பேசிக்காக எல்லா ஸ்டேட்டை டிஸ்கஸ் பண்ணி சிலபஸ் கொண்டாந்துடணும். அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்க லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடணும். லாங்குவேஜ் தான் வேறையாக இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து சேம் தான் இல்லைங்களா. அமீபான்னு வந்து ஹிந்திலையும் வேறு பேராக இருக்கும், ஆனால் வந்து உள்ளே இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் ஹியூமன்னா ஒரு ஹார்ட்டு தான் இருக்குது. ஹிந்தியில் வேறு ஹார்ட்டு, தமிழில் வேறு ஹார்ட்டு இருக்க போகிறதில்ல. அதனால வந்து சிலபஸை வந்து இது பண்ணி ப்ராப்பராக கொண்டு வரணும். இனிமேல் எஜுகேஷனில் வந்து அந்த பேப்பர் லீக் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்கூலில் நடக்கிறது சிலபஸ் பேஸ் பண்ணி தான் அந்த நீட்டுக்கு எக்ஸாமும் வைக்கணும். அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ராப்பர் கவுன்சில் கொடுக்கணும். எக்ஸாமில் பாஸ் ஆகலைன்னா சூசைட் பண்ணிக்கிறதெல்லாம் முட்டாள்தனம் சொல்லலாம். ஏன்னா அவங்க தெரியாமல் இதுதான் வாழ்க்கை, அந்த வயசில் இதுதான் வாழ்க்கை, ஒன்று நமக்கு வேறு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறதா அந்த நிறையா ஸ்டூடெண்ட்ஸு மரணங்கள். அதனால வந்து ப்ராப்பரான ஸ்கூல் கவுன்சிலிங் கொடுக்கணும். டீச்சர் இல்லைன்னா அந்த ஏற்றுக்கிற மனநிலையும் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து டாக்டர் ஆக முடியல, இன்ஜினியர் ஆகணும். அதே மாதிரி இப்போ நீட்டே எடுத்துட்டா அடுத்து வந்து இன்ஜினியரிங்க்கு தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஜி இருக்குது, கேட் இருக்குது, ஐஏஎம் இந்த லக்னோ இதுக்கெல்லாம் போகிறதுக்கு கேட் இருக்குது. அந்த எக்ஸாமையும் எடுத்துடலாமா? அப்படி எடுக்கக்கூடாது இல்லைங்களா. அது மாதிரி வந்து
இந்த மாதிரி வந்து பல இது பண்ணணும். ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டமும் உயரணும். எல்லாருமே நல்லா படிக்கிற மாதிரி ப்ராப்பரான கோச்சிங் கொடுக்கணும். இப்போ வந்து ஏன் நீட்டில் பாஸ் ஆக முடியுதுன்னா இங்கே வந்து ப்ராப்பர் கோச்சிங் கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி ரீசன்னால தான். அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கோச்சிங்கு, இந்தியா ஃபுல்லாமே ப்ராப்பரான சிலபஸ். அது வந்து இந்த லாங்குவேஜுக்கு வந்து எந்த லாங்குவேஜ்னா இம்பார்ட்டன்ஸ், நம்ம ஸ்டேட் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து, அதர் லாங்குவேஜஸ் இங்கிலீஷுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து, எங்கே போனாலும் இங்கிலீஷ் தான் பேசுகிறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காலேஜில் போய் சிலர் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க, சிலர் வந்து கஷ்டப்படுறாங்க. அதனால் இங்கிலீஷு ப்ராப்பராக எல்லாத்துக்குமே சொல்லித்தரணும். இது வந்து கவர்மெண்ட் சைடு தான் மிஸ்டேக்கு. ரெண்டு கட்சியுமே, ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே தான். நீங்கள் அவங்க வந்தால் இவங்க போராட்டம் பண்ணுறாங்க, இவங்க வந்தால் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்மளை வச்சு கேம் ஆட ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் விடக்கூடாது. செல்வன் சோவல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து காக்ரோச் பார்ட்டிக்கு வந்து முதல் வெற்றி. அதே மாதிரி எந்த சிலருக்கு இப்போ காக்ரோச் பார்ட்டி கூட ஆப்போசிஷன் பார்ட்டியும் ட்ரை பண்ணி பார்லிமெண்ட்டில் இதுலாம் அவங்க மொமெண்டம் கெயின் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் அதுவும் ஒரு காரணம். அவங்க வந்து ஜாயின் ஆனால தான் அவர் ரிசைன் பண்ணி இருக்கலாம்னு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இந்த மாதிரி அநீதி நடந்தால் எங்கே இருந்தாலும் ஹெல்டு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் ஆளுங்கட்சி. இனிமேல் அப்படின்னா தான் பயம் இருக்கும். இனிமேல் இருந்தால் எவ்வளோ பெரிய பிரதமராகவே இருந்தாலும் தப்பு நடந்துருச்சுன்னா அவர் ராஜினாமா பண்ணி அடுத்த பிரதமரை வந்து கொண்டாடுற மாதிரி கான்செப்ட் இப்போ வந்திருக்கு. இது வந்து பாராட்டுவது. இது வந்து எல்லா பக்கத்துலேயும் சின்ன விஓ அலுவலகத்திலிருந்து எந்த இடமே பிரைப் நடக்கக்கூடாது. எல்லாமே திட்டங்கள் எல்லாமே குரோத்தை நோக்கியே போகணும். இந்தியா வந்து இன்னும் எவ்வளவோ வளர வேண்டியது இருக்குது. அதனால வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிஜேபி. கவர்மெண்ட்டும் மக்கள் இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ணி இது செவிசாச்சு. இந்த இப்போ இதுதான் பெஸ்ட்டு டெசிஷன் அக்கௌண்டபிள் எடுத்துக்கிட்டு ரிசைன் பண்ணதுக்கு கவர்மெண்ட் சைடு நன்றி. காம்பன்சேஷனும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதுக்கும் நன்றி. அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ். ஆனால் நீங்கள் வந்து நல்லா படித்து பெரிய இதாகணும். ப்ராப்பரான ரிசர்ச்சு முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிஷன் பார்ட்டி உள்ள வரதான் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் இதாச்சு. அதனால ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும் நன்றி. நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு ஓவரால் யூனிட்டாக க்ரோத்து, எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட், டூரிசம் டெவலப்மெண்ட், க்ளீன் இந்தியாவை கொண்டாடுறோன்னு தான் நோக்கம். அது ஒன்றா எவ்வளவோ தூரம் போக வேண்டியது இருக்குது. அதனால வந்து எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். இது வந்து மக்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லலாம். இந்த நீட் பேப்பர் லீக் ஆனதுக்கு வந்து ஹெல்ட் அக்கௌண்டபிள். இல்லைன்னா பயம் இருக்கலாம், போயிடும் இல்லைங்களா அவங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த 2 பர்சனை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படியே போயிடும். இது வந்து ஒரு பயத்தை உண்டாயிருக்கு. அதனால செல்வன் சோவலை வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மறுபடியும் ஏதாச்சும் டாப்பிக்கில் வந்து புது வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.